திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பற்றி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு குட்டி சிந்தனை. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது தான் நடந்தே தீரும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ஒரு நடக்க போகிற நமக்கு நடக்கக்கூடிய தீமையை நினச்சி சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் உடலுக்கும் தீமை திரும்ப வந்துடும். சரிங்களா? அதனால் நடப்பதெல்லாம் இறைவன் செயல். இறைவன் நமக்கு நல்லதாக செய்கிறார். ஒரு துன்பம் வந்தாலும் நமக்கு கர்மாவை கழிக்கிறார் சொல்லிட்டு அமைதி கொள்ளுங்கள். இறைவன் பாதத்தில் சரணடைங்க. சரிங்களா? இறைவன்கிட்ட சரணடையும் போது அது இறைவன் தலைக்கு தலைப்பாக ஏட போது சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்ம பெருசை சிறுசாக்கிடுவார். பெரிய துன்பத்தை சிறிய துன்பமாக்கிடுவார். சரிங்களா? பிறகு பார்த்திங்கன்னா, எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கெட்டுப்போன உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு கெடுதல், தீமை. அதே மாதிரி அந்த உணவை தூக்கி கொட்டிடுங்க. ஆனால் நம்மளை விட்டு போன உறவை மீண்டும் நீங்கள் தேடாதீங்க. அது நம்ம தேடாதீங்க. திரும்ப தேடினீங்கனாக்கா நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் நம்ம விட்டு போனவே விட்டு தள்ளுங்க. நம்மளை கெட்டுப்போன உணவை நம்ம சாப்பிட்டா எப்படி நம்ம உடல் கெட்டு போயிடுமோ அதே மாதிரி நம்ம விட்டு போன உறவை திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வந்தாலும் அதே மாதிரி நம்மளை மனசை நோக்கடிப்பாங்க. சரிங்களா? அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. விட்டுட்டு போகிறாங்களா, விட்டுட்டு போன்னு விட்டுடுங்க. சரிங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே இறைவன் இருக்கார். நம்ம இறைவன் எந்த காலத்தில் விட மாட்டாருங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போகிறது நம்ம இறைவன் மட்டும்தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படி சொல்லிட்டு பாடுறானே கவிஞன். அந்த கடைசி வரை யார்? இறைவன் தாங்க வருவார். நமக்கு செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தில் பாவம் நம்மளை பாவக்குழியில் தள்ளிடும். நாம் செய்யக்கூடிய தர்மம் தாங்க நம்ம தலைக்காக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் தாங்க நம்ம கூட வரும். சரிங்களா? நாம் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.